அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திமுகவோட கொத்தடிமைக்கெல்லாம் இன்னைக்கு தூக்கமே போச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. அனைத்து என்டிஏ கூட்டணியில் அனைத்து கட்சியினரும் இன்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டன. இது பொதுக்கூட்டம் அல்ல, மாநாடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய கூட்டத்துடன் அனைவரும் மகிழ்ச்சியாக இன்று கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே இன்னைக்கு செம்ம மகிழ்ச்சி, எல்லாருமே ஹாப்பி. ஐயா எடப்பாடி அவர்கள், பாரதிய ஜனதாவோட தமிழ்நாடு தலைவர், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் அன்புமணி அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்னைக்கு உதயநிதி சிஎம் அவரை கனவே இன்னைக்கு எல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்ல போறாரு. எரிதடி மாலா என்ன பண்ண போறேன்னு. இன்னைக்கு ரெண்டு பேருமே ஐயா எடப்பாடி அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் ஒரே ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தாலே தெரியும், இன்னைக்கு எல்லாத்துக்கும் டிஎம்கே கொத்தடிமைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வயிறு எரிய போகுதுன்னு. இந்த வைத்தறிச்சல் வெகு தொலைவில் இல்லை. 2026 எடப்பாடி கே பழனிசாமி எனும் தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த தீய சக்தி திமுக கொத்தடிமைகளை இன்றோடு அவர்களுக்கு தூக்கம் கெட்டுவிட்டதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு போக போக வரும் நாட்களில் பார்ப்போம். ஒரு சில தினங்களுக்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. தமிழ்நாடு தேவர் பேரவை, ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம், ஃபார்வர்டு பிளாக், அகில இந்திய முக்குலத்தோர் பேரவை, தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பு, தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு நாடார் சங்கம், வளரும் தமிழகம் கட்சி, ராஜ கம்பள தொட்டிய நாயக்கர் சமூக சங்கம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு, அண்ணன் ஜான் பாண்டியன் நேற்று தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி, இது போன்ற பல்வேறு அமைப்புகள் அதிமுகவிற்கு என்டிஏ கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அனைவருக்கும் நன்றி. கொத்தடிமைஸ், நீங்கள் ஓட்டு கேட்குறதா இருந்தால் எப்படி ஓட்டு கேட்கணும்னா, செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும். இப்போ நாங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும்னா, எடப்பாடி ஐயா எங்களது பொதுச் செயலாளர் எப்படி சொல்கிறாருன்னா, செஞ்ச சாதனையை சொல்லி தான் ஓட்டு கேட்டுட்ருக்காரு. உங்களை மாதிரி அடுத்த கட்சியில் இப்படி நடக்குது, அவங்க பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, இங்கே சண்டை நடக்குது, அங்கே சண்டை நடக்குதுன்னு உங்களை மாதிரி யூபிஸ் நாங்கள் கிடையாது, ரைட்டுங்களா? இப்போ நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி எடப்பாடி ஐயா எப்படி ஓட்டு கேட்குறாருன்னா, நாங்கள் செய்த சாதனையை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்கிறோம். 7.5% உள்ஒதுக்கீடு, 2000 அம்மா கிளினிக்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், 12,110 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம், 80,000 பசுமை வீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறோம், குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறார், அம்மா பேட்ரோல் கொண்டு வந்திருக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம். இது போன்ற பல்வேறு திட்டங்களை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு சேகரித்து கொண்டிருக்கிறோம். உங்களை மாதிரி அந்த கட்சியில் அவங்க அடிச்சுக்கிறாங்க, இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்கல. செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும். 200 யூபிஎஸ் உங்களை தான்.